ஹாய் கைஸ், இன்றைக்கி நான் இறால் எப்படி நான் செய்வேன் அப்படின்றத உங்களுக்கு நான் சமைச்சு காமிக்க போகிறேன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னா, பூண்டு, இஞ்சி, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, எல்லாத்தையும் நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். தேவைப்பட்டால் மிளகும் சேர்த்துக்கலாம். நான் மிளகு தூள் தாளிக்கும் போது சேர்த்துக்கிறனால இப்போ நான் சேர்க்கலை. நல்லா அரைச்சிட்டு மண் பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஆயில் விட்டு 3 கிராம்பு, ஒரே ஒரு பட்டை, ஏற்கனவே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் ஜீரகம் சோம்பு அரைச்சிருக்கிறனால போட்டு இப்போ தாளிப்புக்கு மட்டும் போட்டால் போதும். அதையும் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு இஞ்சி பூண்டையும் போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதையும் நல்லா போட்டு நல்லா வதக்கணும் அந்த எண்ணெயில். தேவைப்பட்டால் அந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். நீங்கள் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகா ஊற்றுக்குன்றவங்க பச்சை மிளகா போட்டுக்கோங்க. தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. சீக்கிரம் வதங்கணுன்னா கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கினோம்னா சீக்கிரம் வதங்கிடும். இந்த மாதிரி மூடி வச்சு ஒரு 2 செகண்ட் மூடி வச்சுட்டு வதக்குனிங்கன்னா சீக்கிரமாக அந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் வெந்துடும், வதங்கிடும் சீக்கிரம். இந்த மாதிரி வதங்கிடுச்சு பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் தேவைக்கேற்ற மாதிரி காரம். நான் 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன், 3 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கேன், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகுத்தூள் தேவைக்கேற்ற மாதிரி போட்டிருக்கேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கினோம்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் இறால் கழுவி வச்சுருக்கேன் சுத்தம் பண்ணி, அதையும் சேர்த்துடணும். நல்லா இந்த மாதிரி கிளறி இந்த மாதிரி வதக்கணும். ஏற்கனவே நம்ம கொஞ்சம் சால்ட்டு போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சம் பார்த்துட்டு போடுங்க. வதக்கிறதுக்காக நம்ம போட்டோம்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம்லாம், அதனால் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு க்ளோஸ் பண்ணி வைங்க. நல்லா க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கழிச்சிட்டு பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு கொஞ்சம் சுண்டி இருக்கும் அந்த தண்ணியெல்லாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சுண்டி இருக்கும். நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு கருவேப்பிலை தூவிட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். தேங்க்யூ. லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.